Hi friends, நம்மளுக்கு இது அவுட்லைன் டுட்டோரியல் பார்ட் 2 தான் பார்க்குறோம். இது விசில் போட்டு ஒரு வாரமாக ஆகிட்டு நீ தான் போடுற பார்ட் 2. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காத பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கைக்கு அழகாக இந்த மாதிரி டயக்ராம் போட்டு வரைய ஸ்கேலை வச்சு அதை மார்க் பண்ணிக்கிட்டேன்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கிட்டேன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் இப்போ இந்த கட்டை விரலில் வரையணும். ஒரு வரலாம் அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கட்டை விரல் அழைச்சி வரைங்க, பிரச்சனை இல்லை. ரொம்ப லைட்டாக வரீங்க, நான் உங்களுக்காக டார்க்காக வரைஞ்சி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் 4-5 ட்ராயிங்ஸ் போடுவேன். அது ஒரு லைனாச்சும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். கன்ஃபார்ம் சொல்கிறேன், ஒரு லைனாச்சும் கரெக்டாக வரும். அதில் அந்த ஒரு லைனை மட்டும் டார்க் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் அழைச்சிருங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒவ்வொரு வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற அந்த ஆள்கட்டி வரல ஒவ்வொரு வரலாம் ஆரம்பித்து ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். ஃபுல்லாக போட்டால் தான் ஒரு ட்ராயிங் ஃபினிஷ் ஆகும். ட்ராயிங் ஃபினிஷ் ஆனால் பார்க்க அது நல்லாயிருக்கும். நான் கையில் அது சரியாக வராது. நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைய போது ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து வரையணும். இப்போ நீங்கள் ஒரு பாட்டு வந்தால் தான் அடுத்த லைனாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும் ட்ராயிங்னாலே. நீங்கள் கிரிட் லைன் மெத்தட் அதனால அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பாட்டாக டக்குனு போட்டுடலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வரைய ட்ரை பண்ணுங்கள், அப்போ மட்டும் தான் ட்ராயிங் வரும். ஏன்னா இந்த ஹேரு கீழே உள்ள கழுத்து போடணும். ஏன்னா அந்த கழுத்து போட்டால் பாருங்கள் தெரியும். காலுக்கிட்ட இருக்கிற ஹேரு கழுத்து போட்டு டக்குன்னு ஜூம் அவுட் பண்ண முடியுங்க. டக்குன்னு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ராயிங் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியும். இல்லைனா நீங்கள் ரேக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களோட தான் பெருமையாக இருக்குது, திறமை இருக்குது. ரொம்ப கொஞ்சம் வரீங்க ப்ராக்டிஸ் பாட்டு நான் இது டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பார்த்து இந்த மாதிரி புரியும். இந்த கழுத்துக்கு கொஞ்சம் இதுவாக பண்ணுங்கள். இந்த கழுத்தோட டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் போட்டால் மட்டும்தான் ஒரு ட்ராயிங் கரெக்டாக வரும். பொறுமையாக உட்காந்து வரைங்க. நீங்கள் இந்த கழுத்தில் உள்ள அந்த சின்ன டீட்டெயில்ஸ், இந்த நெஞ்சுக்கிட்ட ஒரு ஹேர்ஸ்லாம் அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து போடுங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஆனால் அந்த ட்ராயிங் வச்சு பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா?